கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போறானா அப்படின்னு தாவேக தலைவர் விஜய பார்த்து அவருடைய கூட்டங்கள் பார்த்து சொன்னீங்க. சமீபத்தில் தஞ்சையில் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரியில் நான் ஆட்சி அமைப்பேன் என்று நடிகர் விஜய் சொல்லியிருக்கிறாரு என்று கருத்தை கேட்டார்கள். நான் சொன்னேன், வந்திருப்பது வேறொரு விழா, அந்த விழாவின் செய்தி தான் ஊடகத்துக்கு போக வேண்டியதை தவிர குறுக்கிட்ட கேள்வி கேட்கிறீர்கள் என சொல்லி நடக்கார். இல்லை, இப்படி சொல்லியிருக்கிறார் என்று சொன்ன நான் சொன்னேன், கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவர் வானத்தில் ஏறி வைகுண்டத்தை காட்டுவாராம். முதலில் தமிழகத்தில் போட்டியிடட்டும், சில இடங்கள் வெற்றி பெறட்டும், அதன் பிறகு ஆட்சி அமைக்கட்டும், அதன் பிறகு பாண்டிச்சேரி போய் ஆட்சி அமைக்கட்டும். ஆசைக்கு அளவில்லை என்பதற்கு அரசியலில் விஜய் ஒரு அடையாளம் என சொல்லி நான் சொன்னேன். அது எதற்காக என்று சொன்னால், பல ஆண்டுகள் கட்சியை நடத்தக்கூடியவர்கள் கூட தமிழகத்தில் தேர்தல் வெற்றி என்பதெல்லாம் கடந்த கால கணக்குகளே நன்கு அரசியல் ஆலோசகராக இருக்கிற தமிழானன் பாண்டியன் அவர்களுக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு நினைத்தே நாளைக்கு ஆட்சி என்பது தமிழகத்தில் முன் வரலாறு அல்ல. முயற்சி எடுக்கலாம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. அதற்காக பாண்டிச்சேரியில் போய் ஆட்சி அமைப்பேன் என்பது எம்ஜிஆரோட ஒப்பிடுறாரு சார். எம்ஜிஆர் முதல்ல அங்கதான் ஆட்சியை பிடிச்சாருன்னு சொல்றாரு. இரவு நேரத்தில் உறங்குகிற பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் வண்ண கனவுகள் அதிகம் வரும். ஆனால் காலையில் எழுந்து பிளாட்ஃபார்ம்ல கால் வைக்கிறோம் பாருங்க, எத்தனை பேர் வணக்கம் வைக்கலாம், எத்தனை பேர் முறைக்கலாம், எத்தனை பேர் சிரிக்கிறான்னு காலையில பிளாட்ஃபார்ம்ல கால் வைக்கும் போதுதான் உண்மையான கல நிலவரம் தெரியும். கல அரசியல், அதுதான் கல அரசியல். எனவே வண்ண கனவுகளோடு விஜய் விரும்புகிறார், நாடு நன்கறியும். கள அரசியல் வேற, காட்சி அரசியல் வேற அப்படின்னு சொல்றீங்க.